நாமத்துக்கு மகிமை உண்டாவதாக. கர்த்தர் நல்லவர். கடந்த வாரத்துல கூட தாவீதை குறித்து பேசும்போது நான் சொன்னேன், அவனுக்கு இருந்த விசேஷ குணங்கள்ல ஒன்று ஆலயத்தை வாஞ்சிப்பதுதான். இந்த ஆலயம்ங்கிறது ரொம்ப பெரிய காரியம். நீங்க நினைக்கிறீங்க இந்த உலகத்துல நடக்கிற சம்பவங்களை எல்லாம் பார்க்கும்போது இப்ப இருக்கிற கிருபையின் காலத்துல ஆலயத்துக்கு வந்திருக்கு எவ்வளவு வேகம். ஆலயத்தை நாடும்போது ஆண்டவர் பாதுகாக்கிறார், பலன் அளிக்கிறார், உதவி செய்கிறார், உங்க பிள்ளைகளை ஆசீர்வதிக்கிறார், பல காரியங்களை செய்கிறார். தாவீது ராஜாவுக்கு இருந்த வாஞ்சை உனக்கும் எனக்கு வேண்டும் என்பதான ஒரு பாடல். உபாகமம் 28ஆம் அதிகாரம் 1ஆம் வசனம். யாராவது ஒரு சத்தமாக வாசிக்கும்படியாக கேட்டுக்கொள்கிறேன். இன்று நான் உனக்கு விதிக்கிற உன் தேவனாகிய
கர்த்தர் பூமியில் உள்ள சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். உன்னை சொல்லுங்களேன், வைப்பாரா? வைப்பார்ன்றவெல்லாம் கரங்களை வைத்து எல்லாம் சொல்லுங்க. சரி, அந்த ஒரு உற்சாகத்தோட கண்களை நாம் மூடி கர்த்தரை நோக்கி நாம் ஜெபம் பண்ணுவோம். நல்ல ஆண்டவரே, உம்மை நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளிலும் சற்று நேரம் உம்முடைய வார்த்தைகளை தியானிக்கும் போது இந்த வார்த்தை மூலமாக என்னோடு பேசும், எங்களோடு பேசும். இந்த நேரத்தை ஒவ்வொருவருக்கும் மோட்சமாக்கி தார். இயேசு மூலம் கேட்கிறோம் அன்புள்ள பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. சரி, இந்த ஆலயத்திலே உட்கார்ந்து நான் ஆராதனையை நடத்தி கொண்டு பார்த்து கொண்டு இருக்கும்போது திடீரென்று ஒரு யோசனை தோன்றியது. ஆலயத்துக்கு வரக்கூடியவர்கள் ஒவ்வொரு கரங்களிலும் 2 குச்சி கொடுக்கலான்னு இருக்கிறேன். என்ன பாஸ்டர் குச்சி கொடுக்கிறாருன்னா, ஆமா, அதாவது அந்த குச்சி எதுக்குன்னா இந்த சைஸ்ல இருக்கும். நீங்க 2 கண்ணத்துல அப்படி கண்ணுக்குள்ள அப்படி மாட்டிக்கணும். அப்ப என்ன ஆகும்? கண்ணு மூட முடியாது. சரிங்களா? அதனால இந்த குச்சி நான் ரெடி பண்ணி வைக்கிறேன். யாரெல்லாம் ஆலயத்துல போய் தூங்குவோம் நீங்க நினைக்கிறீங்களோ அவங்க எல்லாம் அந்த குச்சியை வாங்கிக்கணும். எல்லாருக்கும் அவசியம் இல்லை. ஆமா, ஒரு சிலர் தான் அப்படி இருக்கிறீங்க. அதனால எனக்கு தெரியும், நீங்க பின்னாடி இருக்கிறவங்க உங்களுக்கு தெரியாது. இங்க எல்லாருடைய காரியங்களும் எனக்கு தெரியும். உங்க கண்ணு மூடுறது, தியானம் பண்றது, சிமிட்டுறது எல்லாம் எனக்கு கிளீனா தெரியும். அதனால குச்சி வேணுன்றவங்க அடுத்த வாரத்துல குச்சி வாங்கிக்கங்க. வாங்கி அப்படி மடிச்சு வச்சுட்டீங்கன்னா கண்ணுட்டே இருக்கும். ரைட்டுங்களா? சந்தோஷமா நீங்க வார்த்தையை கேட்க முடியும், தூக்கம் வராது, பிசாசு வெட்கப்பட்டு ஓடி போவோம். சரி, இந்த மாத வாக்குத்தத்த வசனம், வாக்குத்தத்த வசனம்னே நமக்கு ஒரு பெரிய சந்தோஷம். அதுவும் இந்த வசனம் வாழ்க்கையில மறக்க முடியாத ஆசீர்வாதமான ஒரு பெரிய வசனம். அது என்ன வசனம்? உன்னை மேன்மையாக வைப்பார். இதுதான் நமக்கு வேணும். ஆசீர்வாதங்கள் நமக்கு வேண்டும், அவசியம். ஆனா முன்னாடி இருக்கிற காரியங்களை நம்ம படிக்கவே மாட்டோம். கர்த்தர் உன்னை சகல ஜாதிகளிலும் ஆசீர்வாதமாக வைப்பார். 1ஆம் தேதி நீங்க வந்திருந்தீங்கன்னா நம்முடைய பாஸ்டர் அவர்கள் அதை ஒரு செய்தியாக பகிர்ந்து கொண்டார்கள். கர்த்தருடைய கட்டளைகளுக்கு கவனமாய் இருக்கும் போது கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய கட்டளைகளில் உண்மையாக இருக்கும் போது கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். கர்த்தருடைய கட்டளைகளில் செவி கொடுக்கும் போது கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். நம்ம மேன்மையாக வைப்பார் என்பதை மட்டும் பிடிச்சுப்போம். அந்த 3 காரியங்களையும் விட்டுடுவோம். ஏன்னா அது கஷ்டம். ஆமா, அது வேணாம். அது கவனமா இருக்கிறது, செவி கொடுக்கிறது, உண்மையா இருக்கிறது, அதெல்லாம் நமக்கு வேணாம். ஆனா ஆசீர்வாதம் மட்டும் வேணும். இந்த உலகத்துல சாமி கும்பிடுறது ஒரு விதவிதமான வழிபாடுகள். நீங்க இந்த உலகத்துல 100 கோடி மக்கள் இருப்பாங்களா? உலகத்துல சும்மா சொல்லுவோம் 100 கோடி கணக்கு எனக்கு தெரியல, கூட இருப்பாங்க. ஆமா, இல்ல நம்ம இந்தியாவிலே 130 கோடி வந்துட்டாங்க. இல்ல, இந்தியாவிலே 130 கோடி. அப்புறம் எப்படி? அப்ப ஆயிரக்கணக்கான கோடி மக்கள். சரி, அது வந்து கணக்கு தேவையில்லை. வழிபாடுகள் மாறுது. நம்முடைய வழிபாடு உங்களுக்கு தெரியும். ஒருத்தர் நடந்து போய்கிட்டே இருந்தான், ஒரு கிராமத்தான், ஆனா பக்தி உள்ளவன், சாமியை ரொம்ப அதிகமாக வணங்கக்கூடியவன். அந்த இடத்துல ஒரு வித்தியாசமான காரியத்தை அவன் பார்க்கிறான். என்னன்னா, அங்க ஒரு சாமி வைக்கப்பட்டிருந்தது. அந்த சாமியை எல்லாரும் கல்லால எழுதிக்கிட்டு இருக்கிறாங்க. இவன் பார்த்தவன அதிர்ச்சி ஆயிட்டான். என்னடா இது, சாமி சிலை அங்க இருக்குது, இந்த சாமி மேல கல் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்களே, இது என்ன விதத்துல நியாயம் சொல்லி அவனுக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது. ஆனா அங்க இருக்கிறவங்க போறவங்க எல்லாருமே அந்த கல்லை எடுத்து அடிக்கிறாங்க. அப்ப இவன் மட்டும் பார்த்துட்டு அப்படியே நைஸா போறான். ஒருத்தன் பார்த்துட்டான், ஏய் வா, என்ன போற? இல்ல ஏதோ செஞ்சுக்கிட்டு இருக்கீங்க, எனக்கு இதுல உடன்பாடு இல்லை, வா, நீ கல்லை அடிச்சுதான் ஆகணும். ஐயோ, நான் பக்கத்து கிராமத்துல நான் சாமி மேலாம் கல் அடிக்க மாட்டேன். இல்ல, அது எங்க வழிபாடு. சாமி மேல கல் அடிக்கிறது என்னுடைய வழிபாடு, நீ அதை அடிச்சுதான் ஆகணும். நீ வந்துட்ட, நீ கல் அடிக்காம போக கூடாது. என்ன பண்றது? கையில கொடுத்துட்டாங்க கல்ல, வாங்கிட்டான், குறிப்பாக்குறான், அடிக்கலாம் யோசிக்கலாம். ஆனா மனசு வரல, சாமி மேல எப்படி கல் அடிக்கிறது? இவன் என்ன பண்ணா, அப்படியே அடிக்கிற மாதிரி எல்லாம் அடிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. பக்கத்துல சாமி அந்த பக்கத்துல ஒரு புளிய மரம் இருந்தது. அந்த புளிய மரத்து மேல அடிச்சுட்டான். இவனுக்கு சந்தோஷம், அப்பா தப்பிச்சுட்டா, புளிய மரத்துல அடிச்சுட்டான். ஆனா அடிச்ச உடனே இவனுடைய 2 கண் போயிடுச்சு. இவனுக்கு பெரிய அதிர்ச்சி ஆயிடுச்சு. என்னடா இது, நம்ம சாமி சிலை மேல அடிக்கூடாதுன்னு சொல்லிதான் நம்ம புளிய மரத்துல அடிச்சோம். ஆனா என்ன நடந்தது? 2 கண்ணும் போயிடுச்சு. உடனே அவன் சாமிகிட்ட கேட்கிறான், என்ன சாமி, இது உங்களுக்கே நியாயமா இருக்கா?
உங்க சிலை மேல உங்க மேல நான் கல் அடிப்படக்கூடாதுன்னு சொல்லி பக்கத்துல இருக்கிற புளிய மரத்துல தானே அடிச்சேன், என் கண்ணை கூட ஆகிட்டீங்களே, இது நியாயமா? சாமி சொன்னாரா, அடா பாவி, இவங்களை என் மேல கல்லடிக்கிறான்னு சொல்லி பயந்து போய் நான் புளிய மரத்துல போய் உட்கார்ந்துருந்தேன், அந்த புளிய மரமா மாறி நின்று இருந்தேன். நீ என்னடா நீ ஒருத்தர் தான் அந்த புளிய மரத்துல அடிச்ச, அதனாலதான் எனக்கு கோபமாகி உன் கண்ணை நான் கூட ஆகிட்டேன்னு சொன்னாங்க. இல்ல, இது ஒரு விதமான வழிபாடு. யோசிச்சு பாருங்க, இன்னைக்கு நம்ம அப்படிப்பட்ட ஒரு சாமியை நம்ம கும்பிட்டு இருக்கிறோம். நம்முடைய சாமி எப்படிப்பட்டவர் சொல்லுங்கள? ஜீவன் உள்ளவர். இப்படி சொல்லணும். எப்படி சொல்லணும்? ஜீவன் உள்ளவர், சர்வ வல்லவர். ஆமா, அவர் மேல நீங்க கல்லடிச்சாலும் கல்லடிக்காட்டாலும் என்ன பண்ணாலும் சரி, அவர் உங்களை எப்படி வைப்பாரா? மேன்மையாக வைப்பார். ஹல்லேலூயா. ஆண்டவர் உங்களை மேன்மையாக வைப்பேன் என்று வாக்கு கொடுத்துட்டார். நீங்க வாக்குகளை மாதந்தோறும் வாங்குகிறீங்க. நிறைய வாக்கு அப்படியே பெருகிட்டே போகுது. பஸ்ல வைக்க முடியல, பைபிள்ல வைக்க முடியல, புஸ்தகத்துல வைக்க முடியல, வருஷ கணக்குல அப்படி 12 வாக்காகிட்டு இருக்கிறோம். கொஞ்சம் யோசிச்சு பாருங்க, இந்த வாக்கு தத்தங்கள் உங்களுடைய வாழ்க்கையிலே நிறைவேறுதா? தேவ ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற சில காரியங்கள் நம்முடைய வாழ்க்கையில் இருக்கிறது. அதனாலதான் நம்முடைய வாக்குகள்லாம் நீங்க கர்த்தருடைய மேன்மையாக வைப்பான்னு ஆண்டவர் சொல்லிட்டாரு. நீங்க மேன்மையா இருக்க வேண்டும் என்றால் சில காரியங்கள் செய்யணும். பாஸ்டர் அந்த வசனத்தில் இருக்கிறது சொல்லிட்டாரு. இன்னைக்கு நான் அதுல இருந்து வேறுபட்டு இன்னொரு 3 காரியங்கள், இது ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக கர்த்தர் இஸ்ரவேலுக்கு உணர்த்தின காரியங்களை இன்றைக்கு நான் உங்களோடு பகிர்ந்து கொள்ள போகின்றேன். இஸ்ரவேல் ஜனங்கள் எகிப்துல எத்தனை வருஷம் அடிமைகளா இருந்தாங்க? கொஞ்சம் தைரியமா சொல்லுங்க, தப்பா சொன்னாலும் பரவாயில்ல. எத்தனை வருஷம்? 430 வருஷம். அவ்வளவுதான் அடிமைகளாக இருந்தாங்களா? அதுக்கப்புறமும் 430 வருஷம் அடிமைகளா இருந்த போது அவருடைய கூக்குரலை தேவன் என்ன பண்ணார்? கேட்டார். அவங்க சத்தத்தை கேட்டார், அவங்களுடைய அழுகுறலை கேட்டார். ஏன்னா இஸ்ரவேல் ஜனங்களை ஆண்டவர் நேசித்தார், தம்முடைய ஜனத்தை அதிகமாக நேசித்தார். உடனே மோசே என்னும் ரட்சகனை ஆண்டவர் அனுப்பினார். அந்த பார்வோன் இடத்திலே போராட்டம் பண்ணி பாலும் தேன் ஓடுகிற கானான் தேசத்துக்கு கொண்டு போக முடியாத அவர்களை 430 வருஷம் அடிமைகளாக இருந்தவர்களை கொண்டு வந்து அவர் கானான் தேசத்தில் சேர்த்து விட்டார். அதற்கு பிறகு தீர்க்கதரிசியின் மூலமாக நடத்தினார். அதற்கு பிறகு ராஜாக்களை கொடுத்து நடத்தினார். சவுல் முதல் அது தொடர்ந்து வரும்போது கடைசி ராஜா யார் தெரியுமா? யாரு? சிதேக்கியாவுக்கு முன்னாடி ஒருத்தர் வந்தான். யாரு? யோயாக்கீன். இது கொஞ்சம் நான் வரலாறு சொல்ல பேசல, கிமு கிபி இதுக்கெல்லாம் வரல, சொல்லிடுறேன். யோயாக்கீன்றவன் தான் கடைசி ராஜா. அதற்கு பிறகு நேபுகாத்நேச்சார் வந்து இந்த தேசத்தின் மீது படையெடுத்து எல்லாரையும் சிறைபிடித்து விட்டு அங்க என்ன பண்ண, சிதேக்கியா என்கிறவனை, அவனுடைய சொந்தக்காரன், அவனை வச்சுட்டு போயிட்டான். அவன் ஒரு 10-12 வருஷம் வாழ்ந்த பிறகு நேபுகாத்நேச்சாருக்கு எதிராகவே என்ன பண்ணாங்க, அவன் நடக்க ஆரம்பித்தான். மறுபடியும் நேபுகாத்நேச்சார் வந்து அந்த தேசத்தில் உள்ள எல்லாரையும் எங்க கொண்டு போயிட்டான்? பாபிலோன் தேசத்துக்கு கொண்டு போயிட்டான். எதற்கு? அங்க ஜாலியா இருக்குதுக்கா? இல்ல, 430 வருஷம் எகிப்து அடிமையா இருந்த இஸ்ரவேல் ஜனங்களை இன்னைக்கு 70 வருஷம், எத்தனை வருஷம் இருந்தாங்க தெரியுமா? 70 வருஷம் பாபிலோன்ல அடிமைகளா இருந்தாங்க. அப்ப ஆக மொத்தம் எத்தனை வருஷம் அடிமைகளா இருந்தாங்க? 500 வருஷம் அடிமைகளா இருந்தாங்க. ஏன் 430 வருஷம் கழிச்சு அடிமைகளாக இருந்தவர்களை ஆண்டவர் கானான் தேசத்துக்கு கொண்டு வந்து ராஜாக்களை ஏற்படுத்தி அவங்க கேட்கும் போதெல்லாம் எல்லாவற்றையும் கொடுத்தவர் மீண்டும் 70 வருஷம் அடிமைக்குள்ள ஏன் இஸ்ரவேல் ஜனங்கள் போகணும்? அதனாலதான் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் சில காரியங்களை ஞாபகப்படுத்துகிறார். உங்களிடத்திலே நீங்கள் ஆசீர்வாதங்களை, ஆகாயில ஒரு சிறந்த வாக்குத்தத்த வசனம் வருகிறது. யார் சொல்லுங்க பார்க்கலாம்? சொல்லுங்க. இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். எல்லாருக்கும் தெரிஞ்ச வசனம். இன்று முதல் நான் உங்களை ஆசீர்வதிப்பேன். இந்த வசனத்தை ஆண்டவர் தந்தார், இஸ்ரவேல் ஜனங்களுக்கு கொடுத்தார். இது ஒவ்வொரு நாளும் ஆண்டவர் சொல்லிக்கிட்டே இருக்கிறார், இன்று முதல் ஆசீர்வதிப்பேன், இன்று முதல் ஆசீர்வதிப்பேன், இன்று முதல். ஆனா கடந்து வந்தாலும் கூட 70 வருஷம் மீண்டும் அவர் அடிமைகளாக இருக்கிறதை நாம் பார்க்கின்றோம். அப்போ இந்த பாபிலோன் தேசத்துல அடிமைகளாக இருந்த போது அவர்களுக்கு விடுதலை வேண்டும். முக்கிய காரியம் என்ன தெரியுமா? அங்க எருசலேம் தேவாலயம் உடைக்கப்பட்டு இருக்கிறது. நேபுகாத்நேச்சார் வந்து எல்லாத்தையும் உடைத்து தீக்கிரையாக்கி சாலமோன் கட்டிட ஆலயத்தை நொறுக்கி போட்டிருந்தார். இஸ்ரவேல் ஜனங்களுக்கு வாஞ்சை, ஆலயத்தை எப்படியாவது கட்ட வேண்டும். ஆனா இங்க அடிமைகளாக இருக்காங்க. அப்போதான் மேதியர், பெர்சியா
இவர்கள் ராஜ்யத்தை இவர்கள் வந்து என்ன பண்ணாங்க, பாபிலோன் மேலே போர் எடுத்து ஜெயிச்சிட்டாங்க. அவர்கள் வந்து என்ன பண்றாங்க, இந்த இஸ்ரவேலருக்கு விடுதலை கொடுக்கிறாங்க. இஸ்ரவேலருக்கு அது கிமு 536 நடந்த சம்பவம் இது. அப்போ ஒரு 50,000 ஜனங்களை அனுப்புறாங்க. எதுக்கு? தேவாலயத்தை சீர் செய்ய முடியாது. இதெல்லாம் நீங்க படிக்கணும். 2 நாளாகத்தோடு நம்ம முடிச்சிருவோம். அதற்கு வரக்கூடிய பகுதிகளை நீங்க அதிகமா படிக்கணும். முக்கியமா எஸ்ரா படிங்க, நெகேமியா படிங்க. அதெல்லாம் படிச்சீங்கன்னா அதற்கு பிறகு நடந்த ஆலயம் கட்டுமான பணிகள், அதுல யாராவது கும்பமா இருந்தாங்க, எப்படி கட்டினாங்க, என்ன தடைகள் வந்தது, எப்ப கட்டி முடிச்சாங்க, எல்லாம் அங்க இருக்கு. நான் இதை எதுக்கு சொல்ல வரேன்னா, ஆண்டவர் ஆசீர்வதிக்கிறேன்னு சொன்னவர் ஏன் இந்த ஆசீர்வாதங்களை அவர்களுக்கு கொடுக்கல? காரணம் ஆண்டவர் அல்ல, இவர்களுடைய பாவங்கள். அதுதான் ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக ஆண்டவர் இந்த 2 அதிகாரத்திலே உணர்த்துகிற ஒரு 3 காரியத்தை உங்களுக்கு நான் சொல்ல போகின்றேன். முதலாவதாக ஆகாய தீர்க்கதரிசன புத்தகம் 1ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்தை நீங்க எடுத்துக்கொள்ளுங்க. 4ஆம் வசனத்தை வாசிங்க. பாழாய் கிடக்கும்போது நீங்கள் மற்ற பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. போதும். இங்கே ஒரு குற்றச்சாட்டு அங்கு வைக்கிறது ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு. இந்த வீடு எந்த வீடு? தேவனுடைய ஆலயத்தினுடைய காரியங்கள் அங்கே. ஏனென்றால் அங்க 50 பேர் அதை சொல்லினாதான் உங்களுக்கு தெரியும். ஏன்னா அந்த ஆலயம் கட்டப்படும் போது 2 வருஷம் கட்டிக்கிட்டே இருந்தாங்க. அப்போ மீண்டும் அங்க என்ன ஆச்சு, சின்ன பிரச்சனை ஆயிடுச்சு. அதனால அப்பொழுது அந்த பகுதியில் இருக்கிற ராஜா என்ன பண்ணா தடை பண்ணிட்டாங்க. இதுக்கப்புறம் நிறைய கதை வருது. அதுக்கப்புறம் மறுபடியும் போனாங்க வந்தாங்க, கடைசியில கட்டப்படல. ஆனா இவர்கள் இப்பொழுது அதெல்லாம் மறந்துட்டாங்க. மறந்து முதல் காரியம், இந்த தேவனுடைய வீடு பாழாய் கிடக்கும் போது நீங்கள் எங்க இருக்கிறீங்க? மச்சு பாவப்பட்ட உங்கள் வீடுகளில் குடியிருக்கும்படியான காலம் இதுவோ. அப்போ இஸ்ரவேல் ஜனங்கள் செஞ்ச முதல் பாவம் சுயநலமான வாழ்வு. சுயநலத்தோடு வாழ்ந்த இஸ்ரவேல் ஜனங்கள். தேவாலயம் இடிக்கப்பட்டிருக்கிறது, ஆனா இவங்க எங்க இருக்கிறாங்க? அப்ப இவங்க என்ன குடிசையில இருக்கணும்ன்றாங்களா? நீங்க மாடி வீட்டுல மச்சு போனா மாடி கட்டி சுகமா இருக்கிறீங்க. மாடி கட்டி சுகமா இருக்கிறதுனா அதுல பாவமா? நீங்க 10 மாடி கட்டி நல்ல 100 வீடு கட்டி நல்ல சந்தோஷமாய் சுகமாய் மேன்மையாய் இருங்க. ஆனா ஆண்டவர் மறந்துறாரு. அவ்வளவுதான். உயர்த்துகிறவர் ஆண்டவர், மேன்மைப்படுத்துகிறார் ஆண்டவர். ஆனா ஆண்டவரை இவங்க மறந்துட்டாங்க. ஆண்டவருடைய ஆலயம் அந்த தீக்கரையாக்கப்பட்டு 2 வருடம் கட்டப்பட்டு அது பார்வையை நிறுத்தப்பட்டிருக்கிறது. அந்த ஒரு கவலை இல்லாதபடி இங்க இவங்க என்ன பண்றாங்க? இவங்க சந்தோஷமா இருக்கிறாங்க. சுயநலமான வாழ்வு அது ஒரு பெரிய ஆசீர்வாதத்துக்கு தடை. அதனாலதான் நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் என்று ஆகாய 2ஆம் அதிகாரத்துல சொல்லும் போது அது வீட்டுல போய் படிச்சு பாருங்க. முந்தின வசனத்துல நிறைய குறைகளை எல்லாம் ஆண்டவர் சுட்டி காட்டுகிறார் ஆகாய மூலமா. ஒரு சுகபோக வாழ்வு, சுகபோகமா இருக்குது தவறு கிடையாது. ஆனா ஆண்டவருக்கு ஒரு காரியங்களில நீங்க கொடுத்து செயல்படுத்த வேண்டும். அது முதல் காரியம். நான் சொல்லல, இது ஆகாயத்தில் இந்த முதல் வாரத்துல ஆண்டவர் உங்களுக்கு சொல்லக்கூடிய காரியம், சுயநலமாய் நீங்க இருக்கிறீங்களா? ஆண்டவர் உங்களை ஆசீர்வதித்திருக்கிறார். ஆண்டவர் உங்களை நன்றாகவே வைத்திருக்கிறார். முன்னிருந்த காட்டிலும் இப்பொழுடைய உங்கள் நிலைமை கண்டிப்பாக ஆசீர்வாதமாக இருக்கிறது. ஆனா அந்த ஆசீர்வாதங்களோடு நீங்க மகிழ்ச்சியோடு சுகபோகத்தோடு வாழ்ந்து கொண்டிருந்து மற்ற காரியங்களை நீங்க மறந்துவிட்டீங்கன்னா அது உங்களுடைய வருகிற ஆசீர்வாதத்துக்கு தடையாகும். கர்த்தர் உன்னை மேன்மையாக வைக்க முடியும். அப்ப ஆண்டவருடைய கொடுத்த ஆசீர்வாதத்தெல்லாம் எல்லாருக்கும் நான் கொடுத்துட்டு நான் ஒண்ணுமில்லை அப்படி ஆண்டவர் சொல்லவே இல்லை. முடிந்த வரைக்கும் ஆண்டவருக்குரிய காரியங்களிலும் மற்றவர்களுக்காகவும் அந்த சுயநலம் இல்லாத கொடுக்கிற அந்த ஒரு குணத்தை நீங்க உடையவர்களாக இருக்க வேண்டும். நீங்க மகிழ்ச்சியாக இருங்க, அது தவறு கிடையாது. ஆனா மறந்து விடாதீங்க, தேவனை மறந்து விடாதீர்கள். அதுதான் எங்க ஆகை சொல்றாரு. நீங்க மாடி வீடு கட்டி இருப்பது முக்கியம்தான், அவசியம்தான். கர்த்தருடைய ஆசீர்வாதத்திற்கு அது அடையாளம். இன்னும் நீங்க சின்ன வீட்டிலே இருக்கணும்னு ஆண்டவர் ஒருபோது விரும்புவதில்லை. நம்ம தேவனை வணங்காத எவ்வளவு பெரிய பெரிய கோடீஸ்வரர்களாக இருக்கிறார். ஆனா நம்ம ஒரு சின்ன ஒரு வீடு கட்டி ஒரு சந்தோஷமா இருக்கிற ஒரு மகிழ்ச்சியோடு இருக்கிற நமக்கு உரிய ஒரு சம்பளத்தோடு, ஆனா நம்ம ஆண்டவரை நம்ம மறந்து விடக்கூடாது. யோவானின் சுவிசேஷம் 6ஆம் அதிகாரத்தை திருப்பிக் கொள்ளுங்கள். அதுல உங்களுக்கு எல்லாரும் சின்ன பிள்ளைகளுக்கு தெரிந்த சம்பவம். எப்படி ஆண்டவருக்குரிய ஆண்டவருக்காக கொடுத்தா இல்லைன்னா கொடுத்தா ஆண்டவர் எப்படி உங்களை ஆசீர்வதிப்பார். இந்த சம்பவம் உங்களுக்கு தெரியும். ஒரு சின்ன பையன்
இயேசு கிறிஸ்து பிரசங்கம் பண்ணுகிறார். நல்ல பிரசங்கம் பண்ணி நல்ல எங்கேயும் போகாம உட்கார்ந்துட்டு இருக்காங்க. அவங்களுக்கு பசி வந்துடுச்சு. இது இயேசுக்கு தெரியுது. யோவான் எழுதின சுவிசேஷம் 6ஆம் அதிகாரம் 9ஆம் வசனத்தை வாசிங்க. அவன் கையில் 5 வார்கோதுமை அப்பங்களும் 2 மீன்களும் உண்டு. ஆனாலும் அவைகள் இத்தனை ஜனங்களுக்கு எம்மாத்திரம் என்றான். இங்கே ஒரு பையன் இருக்கிறான். நீங்க மத்தேயு, மார்க்கு, லூக்கா, யோவான் 4த்திலும் இந்த சம்பவம் வருகிறது. ஆனா பையன்ன்றதுல யோவான்ல தான் சொல்லப்பட்டிருக்கிறத பார்க்கிறோம். ஏன்னா அந்திரேயா என்கிறவன் அவனுடைய ஊழியமே என்ன ஊழியம்? மற்றவர்களை அறிமுகப்படுத்தி அழைத்து வரக்கூடிய ஊழியம். சீஷர்களுக்கு ஒரே ஊழியம் கிடையாது, எல்லாருக்கும் விதவிதமான ஊழியம். யூதாஸ்க்கு ஒரு ஊழியம். என்ன ஊழியம்? காட்டி கொடுக்கிற ஊழியம். அவ்வளவுதான், ஈஸியா சொல்லிடலாம். ஊழியர் ஆண்டவர் அழைக்கிறார், ஆனா ஒவ்வொருத்தருக்கும் விதவிதமான ஊழியங்கள். இங்கே அந்திரேயா என்கிற சீஷனுக்கு ஆண்டவர் கொடுத்த ஊழியம் நீங்க வேதத்துல பாத்தீங்கன்னா அது ஒரு கதையா நம்ம ஒரு பிரசங்கமா பண்ண முடியும். 3 இடங்களிலே அந்திரேயாவே அவரு மற்றவர்களை அறிமுகப்படுத்துகிற ஒரு ஊழியக்காரனாக அங்கே காட்டுகிறார். இங்க கூட அவன் தான் வந்து இயேசு கிட்ட சொல்றான், இங்க ஒரு சின்ன பையன் இருக்கிறான். அவன் எத்தனை இருக்கு? 5 அப்பம் 2 மீன். அதெல்லாம் அப்பம் போட்டிருக்குது. இங்க மட்டும் வார்கோதுமை அப்பம் போட்டிருக்கு. கோதுமையில தான் அப்பம். இன்னைக்குதான் மைதா பரோட்டா இல்ல ஆயிடுச்சு, சப்பாத்தி. இன்னைக்கு நிறைய ஐட்டங்கள்லாம் மாறி போச்சு. அன்னைக்கு அப்பம் தான், அவ்வளவுதான். அப்ப யோசிச்சு பாருங்க, அவன் இருக்குதுன்னு சொல்றான்னா இவன் பையன் என்ன பண்ணிருப்பான்? கேட்டிருப்பான். பையன் என்ன சொல்லியிருப்பான்? கொடுக்கிறேன்னு இருப்பான். அவன் கொடுக்கலன்னா இவன் வந்து சொல்லியிருக்க மாட்டான். யோசிச்சு பாருங்க, ஒரு சின்ன பையன், மற்றவர்கள் பசியா இருக்கிறாங்க, யாரிடத்திலும் ஒன்றும் இல்லை. ஆனா இவனிடத்துல மட்டும் ஒரு சிறப்பு இருக்கிறது. 5 அப்பம் 2 மீன் அவன் கையில இருக்கிறது. அப்ப அவன் என்ன பண்ணணும்? கணக்கு வச்சுக்கணும். ஏன்னா அது அவனுக்கு தான் சரியா இருக்கு. ஆனா அந்திரேயா வந்து கேட்டிருப்பான், தம்பி எல்லாரும் பசியா இருக்கிறாங்க, இப்ப கொடுக்கக்கூடிய இடத்துல நீ இருக்கிற, நீ எனக்கு கொஞ்சம் கொடுத்தீங்கன்னா நான் என்ன பண்ணுவேன்? இயேசுவிட்ட கொண்டு போய் கொடுப்பேன். அவன் என்ன சொல்லியிருக்கணும்? ஓகே தான் சொல்லியிருக்கணும். அதனாலதான் அவன் சொல்றான், இங்க ஒரு பையன் இருக்கிறான், அவனுக்கு 5 அப்பம் 2 மீன். ஒருவேளை யோசிச்சு பாருங்க, இஸ்ரவேல் ஜனங்களை மாதிரி எல்லாவற்றையும் மறந்து விட்டு கொடுக்கக்கூடிய நிலையிலும் கட்டக்கூடிய நிலையிலும் செயல்படக்கூடிய நிலையில இருந்தாலும் கூட எல்லாவற்றையும் மறந்து அவன் இருப்பானால், அவங்களை போல இங்க இருந்திருந்தா அந்த இடத்துல அது அற்புதம் நடந்திருக்கா? எனக்கு இன்னொன்னாலும் பரவாயில்ல. அவனுக்கு தெரியாது இந்த 5 அப்பம் 2 மீன் கொண்டு 5000 பேருக்கும் உணவு பரிமாறப்படும். அவன் என்ன யோசிச்சு கொடுத்தாலும் கேட்டுட்டாங்க, மற்றவங்களுக்கு கேட்டுட்டாங்க. நல்ல ஒரு பையன், பேர் கொடுக்கப்படல, ஆனா உண்மையாக நடந்த சம்பவம். சிறு பையன் என்று தான் சொல்லப்பட்டிருக்கிறது. அவங்க அம்மா சொல்லி விட்டுருப்பாங்க. என்ன சொல்லியிருப்பாங்க? டே பசிக்கும், என்ன பண்ணு, சாப்பிட்டுக்கோ, யாருக்கும் கொடுக்காது. நம்ம சொல்லி அனுப்புவோம் தெரியுமா? சொல்லி அனுப்பு, கண்டிப்பா சொல்லி அனுப்புவோம். இது மாதிரி பக்கத்துல கொடுத்து விடுத்து, அதுவும் நீங்க நட்ஸ் கொஞ்சம் காஸ்ட்லியான ஐட்டம்லாம் கொடுத்து அனுப்பிச்சு கண்டிப்பா அதை சொல்லுவீங்க. பாரு, பக்கத்துல உங்க ஃப்ரெண்டு கேட்டாலும் கொடுத்துறாத, கஷ்டப்பட்டு செஞ்சிருக்கேன், நீ ஏன் முழுசா சாப்பிடு சொல்லுவோம். அந்த மாதிரி சொல்லி அனுப்பப்பட்ட பையன் தான் அவன். நடந்திருக்கிறான். ஆனா அவனோட இயேசுடைய வார்த்தை அவன் புரியுமோ புரியாதா தெரியாது. ஆனா கேட்ட உடனே என்ன பண்றான்? கொடுக்கிறான். கொடுக்கும் போது வெறும் 5 அப்பம் 2 மீன் தான் இருந்துச்சு. இன்னைக்கு 12 கூட நிறைய என்ன பண்ணாங்க? மீதி எடுத்தாங்க. அப்போ இவன் சாப்பிட்டு இவன் கையிலே என்ன வந்திருக்கும்? கண்டிப்பா ஒரு கூட கிடைச்சிருக்கும். ஏன்னா இவன் தானே கூட கொடுத்தான், அதனால இவனுக்கு கூட கூட கொடுத்துட்டாங்க. இவன் எடுத்து போயிட்டு அப்பாட்ட, இவரோட வரலன்னா அம்மா அப்பாட்ட கண்டிப்பா கொடுத்துருப்பான். ஆசீர்வாதம். பாத்தீங்களா? நீங்க கொடுக்கும் போது, ஆண்டவருக்காக கொடுக்கும் போது, ஆண்டவருக்காக நீங்க வேலை செய்யும் போது நீங்கள் ஆசீர்வாதங்களை பெற முடியும். அந்த இடத்திலும் மற்றவர்களும் போஷிக்கப்பட்டார்கள், இவனும் வரும் நாட்களிலும் போஷிக்கப்படும். சாரி பார்த்துக்கிறதே அப்படிதான். தன்னுடைய ஜீவனத்துக்கு ஒன்றுமே இல்லை தெரிஞ்சும் தீர்க்கதரிசி கேட்ட உடனே கண்ணை மூடிட்டு கொடுக்கிறான். என்ன ஆனா பரவாயில்ல, என்ன ஒரு நாள் முன்னாடி சாப்பிட போறேன் இல்ல, அவருடைய என்ன அதுதான். அப்படிதான் சொல்றான், நான் இன்றைக்கு இதை சாப்பிட்டு விட்டு நாளைக்கு என்ன பண்ண செத்து போக போறேன். இப்ப உங்களுக்கு கொடுத்துட்டா இன்னைக்கே செத்து போகணும். ஓகே ரைட், கொடுத்துட்டா, செத்து போயிட்டா, ஆசீர்வாதம். இப்ப அவன் மத்தவங்களை போஷிக்க முடியும். அல்லேலூயா. ஆண்டவர் அதனை எதிர்பார்க்கிறார். இங்கே நீங்க சுயநலமாய் வாழாதீர்கள் என்று ஆண்டவர் ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்கள், நீங்கள் இங்கே தேவாலயம் இடிபட்டு இங்கே கட்டப்பட்டு பாதையில் இருக்கும்போது நீங்கள் மட்டும் வீடு
கட்டி சந்தோஷமா இருக்கிறீங்களே. வீடு கட்டுவது பாவம் சொல்லல, வீடு கட்டி மகிழ்ச்சியா இருங்க. ஆனா ஆண்டவரையும் கொஞ்சம் பாருங்க, ஆண்டவருக்குரிய காரியங்களை நீங்க பாருங்க. கர்த்தருக்காக கொடுத்தவர்கள், கர்த்தருக்காக நீங்கள் செயல்பட்டவர்கள் ஒருபோதும் வைக்கப்பட்டு போனதில்லை. அவர்கள் ஆசீர்வாதத்தை கண்டிப்பாய் பெறுவார்கள். கர்த்தர்களுக்கு கொடுப்பது ஒரு பெரிய ஆசீர்வாதம். அதை நீங்கள் செயல்படுத்தும் போதுதான் கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார் என்ற வார்த்தை உங்களுடைய வாழ்வில் நிறைவேறும். சரி, அப்போ தேவ ஆசீர்வாதத்துக்கு தடையாக இருக்கிற முதல் காரியம் சுயநலமான வாழ்வு. ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்கள், அது நம்மிடத்திலே இருக்கக்கூடாது. இரண்டாவது, ஆகாய தீர்க்கதரிசன புஸ்தகம் 1ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தையும் 8ஆம் வசனத்தை வந்து வாசிங்க. நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு வந்து ஆலயத்தை கட்டுங்கள், அதன் பேரில் ஆண்டவர் சொல்லுகிறார், நீங்கள் மலையின் மேல் ஏறி போய் மரங்களை வெட்டி கொண்டு ஆலயத்தை கட்டுங்க. நீங்க சுயநலமா இருக்கிறீங்க, ரைட்? இப்போ அதை விட்டு வந்துட்டு இரண்டாவது நீங்க எப்படி மாறணும்? சுறுசுறுப்பாய் மாறணும். ஆண்டவர் சொல்லுகிற காரியம், நீங்கள் சுறுசுறுப்பில்லாத வாழ்வு ஒரு பெரிய தடைங்க. தேவனுடைய பிள்ளைகள் உற்சாகமாய் சுறுசுறுப்பாய் இருக்கணும். அதுவும் தேவனுக்குரிய காரியங்கள். நம்முடைய பாஸ்டரை நான் பார்த்து வியந்தது உண்டு. அவங்கள மாதிரிலாம் இருக்க வாய்ப்பே கிடையாது. 76 வயதிலே இன்னைக்கும் சின்ன பிள்ளை மாதிரி அவங்க ஓடிக்கிட்டு இருக்காங்க. அவங்களுடைய சுறுசுறுப்பு, அவங்களுடைய உற்சாகம், அவங்க நமக்கு வர வாய்ப்பே கிடையாது. ஆனா அவரை ஃபாலோ பண்ணணும், பின்பற்றணும், முடிஞ்ச வரைக்கும் செய்யணும். எந்த ஒரு காரியத்துக்காகவும் அவங்க நோட் சொன்னதே கிடையாது. உற்சாகமா இருப்பாங்க. ஆண்டவருக்குரிய காரியங்கள்ல அவங்க ரொம்ப ராஜியா இருப்பாங்க. இங்கே ஆகாய தீர்க்கதரிசி மூலமாக இஸ்ரவேல் ஜனங்களுக்கு ஆண்டவர் சொல்லியிருக்காரு, நீங்க இருந்தது போதும், இறங்கி வாங்க, மலை மேல ஏறுங்க, மரத்தை விட்டுங்க, ஆலயத்தை கட்டுங்க, அதுதான் பிரியமா இருப்பேன். ஆசீர்வாதம் வேணும்ல, கர்த்தருடைய மேன்மையாக வைப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டாரு. எப்ப நிறைவேறும்? நீங்க சுயநலமா இருந்தீங்கனாலும் நிறைவேறாது, சுறுசுறுப்பா இல்லாட்டாலும் நிறைவேறாது. நீங்க வேலை செய்யணும், ஆண்டவருக்காக வேலை செய்ய, சோம்பேறியா இருக்காதீங்க. தேவனுடைய பிள்ளைகள் எப்பொழுதும் சுறுசுறுப்பா இருக்கிறாங்க. சுறுசுறுப்பு ஒரு பெரிய உற்சாகமான ஒரு காரியம். நீங்க அப்படியே ஒரு மாதிரி சோம்பலாவே இருந்தீங்கன்னா எந்த ஒரு ஆசீர்வாதங்களும் நீங்க பெறவே முடியாது. நீதிமொழிகள்ல 10ஆம் அதிகாரத்துல 4ஆம் வசனத்தை வாசிங்க. நீதிமொழிகள் 10ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அடுத்த கவனிங்க, சுறுசுறுப்புள்ளவன் அவனுடைய கையோ என்ன கொண்டு வரும்? அப்ப சுறுசுறுப்பு இல்லைன்னு வச்சுங்க, என்ன கொண்டு வரும்? தத்ரத்தை கொண்டு வரும். நல்ல வார்த்தையை சொல்லுவோம், தத்ரம். ஆமா, நீங்க வாழ்க்கையில ஆசீர்வாதமான மேன்மையாக இருக்க வேண்டும் என்றால் சோம்பேறித்தனத்தோடு இருக்கக்கூடாது. வேலை செய்யாம ஒண்ணும் கிடைக்காதுங்க. ஆமா, நான் வேலைக்கு போக மாட்டேன், நான் வீட்டிலே இருப்பேன், எனக்கு எல்லாம் கிடைக்கும், ஆண்டவர் சொல்லிட்டாரு. என்ன சொன்னாரு? கர்த்தர் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவருடைய வாக்குகள் போய் கிடையாதுங்க. நானும் வேலைக்கு போக மாட்டேன், நான் எந்த வேலையும் செய்ய மாட்டேன், ஆண்டவருக்குரிய காரியங்களை செய்ய மாட்டேன், உலகத்துக்குரிய காரியம் செய்ய மாட்டேன், என் வேலைக்கு போக மாட்டேன், குடும்பத்துக்கு செய்ய மாட்டேன். நான் எப்படி இருப்பேன்? சுறுசுறுப்பா இருக்க மாட்டேன், சோம்பேறித்தனமா இருப்பேன். அப்ப செல்வம் உங்களுடைய வீட்டிலே வராது. நான் சொல்லல, யார் சொன்னா? சாலமன் ராஜா சொல்றேன். சாலமன் ஞானி சொல்றாரு, நீங்கள் சுறுசுறுப்பு இல்லாத இருந்தால் செல்வத்தை இழந்து விடுவீர்கள். அப்ப செல்வம் வேண்டும் என்றால், ஆசீர்வாதம் வேண்டும் என்றால், மேன்மை வேண்டும் என்றால் நீங்கள் சுறுசுறுப்பு இல்லாத உள்ளவர்களாக இருக்க வேண்டும். ஒரு உவமை ஆண்டவர் சொன்னார். 5 தாலந்து, 2 தாலந்து, எத்தனை தாலந்து? 1 தாலந்து. ஒரு கதையை சொன்னார். இது பரலோக ராஜ்யத்துக்காக ஆண்டவர் சொன்னது. 5 தாலந்துகளை ஒருத்தன் கையில கொடுத்தார், 2 தாலந்துகளை ஒருத்தன் கையில கொடுத்தார், ஒருத்தன் கையில 1 தாலந்து கொடுத்தார். நான் ஊருக்கு போயிட்டு வரேன், வந்து நான் திரும்பி வாங்கிக் கொள்கிறேன். 5 வாங்கினவன், அதனால அந்த பணத்தை போட்டிருக்கேன். 5 வாங்கினவன் மறுபடியும் எத்தனை சம்பாதிச்சு வச்சிருந்தான்? 5 சம்பாதிச்சு வச்சிருந்தான். 2 வாங்கினவன் 2 சம்பாதிச்சு வச்சிருந்தான். 1 வாங்கினவன் என்ன பண்ணிட்டு இருக்கான்? என்ன பண்றான்? தூங்குறான். மத்தவங்க எல்லாம் உழைச்சாங்க, சுறுசுறுப்பா இருந்தாங்க. கொடுத்த 5 போட்டு 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 இன்னொரு 5 பாக்கெட் ஆக்கிட்டாங்க. தாளந்துகள், பணம், ஏதோ ஒரு பேர் வச்சுங்க. ஆனா இவன் என்ன பண்ணான்? தூங்கிக்கிட்டு இருக்கான். ஆண்டவர் அவனை பார்த்து என்ன சொன்னார் தெரியுமா? மத்தேயு 25ஆம் அதிகாரம்
அந்த வார்த்தையை நல்லா கவனிக்கணும். 26 வசனத்தை வாசிங்க. அவனுடைய எஜமான் என்ன சொன்னா அது நிறுத்துக்காங்க. பொல்லாதவனோடு நிறுத்திருக்கலாம். என்ன சொன்னாரு? சோம்பலுமான ஊழியக்காரனே. அப்போ அங்க என்ன சொல்றாரு ஆண்டவர்? நீ சோம்பேறியா இருந்த, அதனால உன்னுடைய ஆசீர்வாதத்தை நீ இழந்து போனா. ஒண்ணு கொடுத்திருந்தவன் 5 சம்பாதிக்க வேண்டாம், 2 சம்பாதிக்க வேண்டாம். எத்தனை சம்பாதிச்சிருக்கலாம்? 1 சம்பாதிச்சிருக்கலாம். ஆண்டவர் கேட்க மாட்டார். அட நீ சம்பாதிக்காம இருந்து அதை ட்ரை பண்ணி இருந்தா கூட பரவாயில்ல. ஒன்னு ட்ரை பண்ணி ஒண்ணுமே கிடைக்காம அந்த ஒரு பேக்கையே கொண்டு போய் நீங்க எஜமான்ட்ட கொடுத்துருந்தா கூட பரவாயில்ல. இவன் என்ன பண்ணிட்டான்? நிலத்துல மண்ணை தோண்டி பதிச்சு வச்சு. ஒருத்தருக்கும் இன்னைக்கு நம்முடைய வாழ்க்கை ஒருத்தருக்கும் பிரயோஜனம் இல்லாம. ஆமா, அப்படிதான் நீங்க இருக்கிறீங்க. சோம்பேறித்தனமா இருக்கிறீங்க. சுயநலமான வாழ்வு உங்களுடைய தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது. சுறுசுறுப்பில்லாத வாழ்வு உங்களுடைய தேவ ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிறது. ஆண்டவர் சபிக்கின்றார், ஒரு தண்டனை கொடுக்கிறார். 30 வசனத்தை வாசிங்க. 25-30. பாத்தீங்களா? ஆசீர்வாதம் வர வேண்டிய அந்த வாயில, இயேசுடைய வாயில என்ன வருது? பிரயோஜனமற்ற ஊழியக்காரர். ஏன்னா இவன் சோம்பேறித்தனமா கொடுத்த ஒரு காலத்தை புதைத்து வைத்து என்னையே அவன் கேள்வி கேட்டான். அதனால இவன் எங்க கொண்டு போய் போடுங்க? புறம்பான இருளிலே தள்ளி போடுங்கள், அங்கே அழுகையும் படுத்துங்க. ஆசீர்வாதம் கர்த்தர் சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பார். ஆண்டவர் தந்த ஆசீர்வாதம். இந்த ஆசீர்வாதம் எனக்கு வேணும், உங்களுக்கு வேணும். ஆனா நீங்க சுயநலமா இருந்தீங்கன்னா இந்த ஆசீர்வாதத்தை பெற முடியாது. சுறுசுறுப்பு இல்லாமல் இருந்தால் இந்த ஆசீர்வாதங்களை பெற முடியாது. நான் சொல்றேன், தேவன் சொல்கிறேன். ஆகாய் தீர்க்கதரிசி சொல்லுகிறார், தேவனிடத்திலே வார்த்தையை பெற்று ஆகாய் தீர்க்கதரிசி இஸ்ரவேல் ஜனங்களுக்கு, நீங்க இப்படி இருந்தீங்கன்னா நான் இன்று முதல் உங்களை ஆசீர்வதிப்பேன் சொல்ல வார்த்தை ஒருபோதும். 3வது ஒரே காரியத்தை சொல்லி பார்ப்போம். ஆகாய் 2ஆம் அதிகாரம் 14ஆம் வசனத்தை வாசிங்க. அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளில் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் தீட்டுப்பட்டிருக்கிறது. 2:14 தானமா? இங்கே என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? அப்பொழுது ஆகாய், அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியாரும் என் சமூகத்தில் இருக்கிறார்கள் என்று கர்த்தர் சொல்லுகிறார். அவர்களுடைய கைகளில் எல்லா கிரியைகளும் அப்படியே இருக்கிறது. நீங்க அதுக்கு முந்தின வசனம் அந்த அதிகம் முடிக்கும் போது அவர்கள் அங்கே கொண்டு வந்து படைக்கிறதும் என்ன பண்ணிருக்குது? தீட்டுப்பட்டிருக்கிறது. நீங்க அதுக்கு முந்தின வசனங்கள் வாசிக்க கேட்ட வேத பகுதியில் உங்களுக்கு தெரியும். நீங்கள் பரிசுத்தமா இருக்க வேண்டும் என்று சொல்லி அங்கே ஆகாய் தீர்க்கதரிசி மூலமாக இங்கே ஆண்டவர் இஸ்ரவேல் ஜனங்களுக்கு சொல்லுகிறதை பார்க்கிறோம். 3வது சுத்தமில்லாத வாழ்வு நம்முடைய தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையாது. நீங்க பரிசுத்தமா இல்லைன்னா ஆசீர்வாதங்களை பெற முடியாது. பரிசுத்தமா இல்லைன்னா நீங்க ஆசீர்வாதங்களை பெற முடியாது. நீங்கள் வாழ்க்கையிலே சுத்தமானாய் நடக்கவில்லை என்றால் நீங்கள் ஆசீர்வாதங்களை பெறவே முடியாது. தேவன் கர்த்தர் சொன்ன, நான் பரிசுத்தர், நீங்களும் உங்கள் நடக்கைகளில் பரிசுத்தராயிருங்கள். நீங்க ஆகாய் தீர்க்கதரிசி பழைய ஏற்பாட்டின் காலத்திலே அதிலே ஒருவன் போஜனத்தை எடுத்துக்கொண்டு நடந்து போகும்போது எதை தொடக்கூடாது அளவு இருக்கு. தீர்க்கதரிசிகள் தேவனுடைய மனிதர்கள் எதை தொடரணும் எதை தொடக்கூடாது என்று சொல்லி ஒரு வரமுறைப்படுத்தி வைத்திருக்காங்க. அப்ப அவங்க கேள்விகளாக கேட்கப்படுகிறது. அப்பொழுதுதான் பதில் சொல்றாங்க, ஆசாரியர்கள் பிரதியுத்தரமாக பரிசுத்தமாகாது. அப்ப அவர் சொல்றாரு, பிணத்தால் தீட்டுப்பட்டவன் அவர்களை ஏதாவது தொட்டால் அது தீட்டுப்படுமோ என்று ஆகாய் கேட்கிறான். அதற்கு தீட்டுப்படும் என்கிறாங்க. அப்படியே இந்த ஜனங்களும் இந்த ஜாதியிலும் என் சமூகத்தில் இருக்க பெரிய குற்றச்சாட்டுங்க. அப்படியே தீட்டுப்பட்ட ஜனங்களாக இன்றைக்கு இந்த இஸ்ரவேல் ஜனங்கள் இருக்கிறார்கள். அப்படியே இருக்கிறார்கள். அவர்கள் கைகள் கரைப்பட்டிருக்கிறார்கள், அவர்கள் கைகள் தீட்டுப்பட்டிருக்கிறார்கள். நம்முடைய வாழ்க்கையை மாற்றாம ஆசீர்வாதங்கள் வராது. ஒருவேளை பாஸ்டர் நான் ஆண்டவரை சரியாக கும்பிடுறது கிடையாது, பைபிள் படிக்கிறது கிடையாது, ஜெபம் பண்றது கிடையாது, நான் நல்லா தான் இருக்கேன், நான் ஆசீர்வாதமாக இருக்கிறேன். ஆசீர்வாதம் என்பது வெறும் பொருளாலே ஆனது மாத்திரம் அல்ல.
உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மன நிறைவு, உங்களுடைய வாழ்க்கையில ஒரு மன மகிழ்ச்சி, வாழ்க்கையில் ஒரு சமாதானம், அது தேவன் தருகிற பரிசுத்தத்தினாலதான் கிடைக்கும். இந்த உலகத்துல என்ன வேணா நீங்க சம்பாதிச்சிடலாம், எதை வேணா நீங்க சம்பாதிச்சிடலாங்க. சந்தோஷத்தை கூட நீங்க வாங்கிடலாம், சந்தோஷத்தை நீங்க விலை கொடுத்து வாங்கலாம். நல்ல 350 ரூபாய்க்கு ஒரு காசு கொடுத்துலாம் நல்ல அழகான ஒரு மட்டன் பிரியாணி வாங்கி நான் சாப்பிடுவேன், எனக்கு என்ன இருக்கும்? சந்தோஷம். எல்லாம் வாங்கிடலாம், வீடு கட்டி சந்தோஷமா இருக்கலாம், மகிழ்ச்சி வந்துடும். ஆனா ஒன்று வராதுங்க, கர்த்தர் உங்களோடு இல்லைன்னா என்ன வராது? சமாதானம் கிடைக்கும். ஹல்லேலூயா. நீங்க பரிசுத்தமா இருந்தா மாத்திரம்தான் என்ன கிடைக்கும்? சமாதானம் கிடைக்கும். பில்லிகிரகம் ஒரு வார்த்தையை சொன்னார், உங்களை அறிந்தவர்கள் இந்த ஊர்ல பல பேர் இருக்கலாம், அது உங்களுக்கு பெரிய ஆசீர்வாதம் நீங்க நினைக்கிறீங்க. ஆனா பரலோகத்திலே உங்களை அறியாமல் இருப்பது பெரிய கீழான காரியம். அதே போல நமக்கு இங்கே எல்லாரும் சொல்ற மாதிரி வாழணுமா, பரலோகத்துல நம்ம பேர் இருக்கணும். அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம என்ன சொல்லுவோம்? ஆண்டவருக்குள்ள என்ன சொல்லுவோம்? நாங்க பரலோகத்துல இருக்கோம். அதுதான் நம்ம சொல்லுவோம். நம்முடைய வாழ்க்கையில நான் ஆசீர்வாதத்துக்கு தடைகள் வராமல் இருக்கணும்னா உங்களுடைய வாழ்க்கையை நீங்க பரிசுத்தமாய் மாற்றணும். நீங்க ஆலயத்துக்கு வரலாம், தாராளமாய் கொடுக்கலாம், எல்லாம் செய்யணும். ஆனா தேவனுக்கு பிரியமாய் வாழவில்லை என்றால் உங்களுடைய வாழ்க்கையிலே நீங்கள் ஆசீர்வாதங்களை, அது குறிப்பாக தேவன் வைத்திருக்கிற ஆசீர்வாதங்களை ஒருபோது பெற முடியாது. இந்த உலகத்தினுடைய காரியங்களை நீங்க பெற்றுக்கொள்ளலாம், ஆனா சமாதானத்தை பெற்றுக்கொள்ள ஆண்டுடைய பிள்ளைகளுக்கு மாத்திரம் தான் கிடைக்கும். அது எப்ப கிடைக்கும்னா நீங்கள் பரிசுத்தமாய் வாழும் போதுதான். பரிசுத்தம் என்று சொல்லும்போது 2 பேருடைய ஞாபகம், 3 பேர் முக்கியமா வருவாங்க. யோசேப்பு, யோபு, புதிய ஏற்பாடுல யோவான் ஸ்நானன். இயேசு யோவான் ஸ்நானன். யோவான் ஸ்நானனை குறித்து வேதம் சொல்கிறது, அவன் எப்படிப்பட்டவன்? பரிசுத்தம் உள்ளவன், அவன் நீதி நிறைந்தவன். நான் சொல்லல, இயேசு கிறிஸ்து தன்னுடைய வாயினாலே சொன்னார். இந்த இயேசு கிறிஸ்து ஞானஸ்தானம் பெற வேண்டும் என்றால், அந்த இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் கொடுக்கப்பட வேண்டும் என்றால் அந்த கொடுக்கிறவன் எப்படிப்பட்டவனா இருக்கும்? யோசிச்சு பாருங்க. இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்தானம் ஒருத்தர் கொடுக்கணும்னா அவன் எப்படிப்பட்டவனா இருக்கணும்? கண்டிப்பா. அதனாலதான் ஆண்டவர் யாரை தேர்ந்தெடுத்தார்? யோவான் ஸ்நானனை. ஏண்டா மாசில்லாத ஒரு மனிதனாக வேதம் சொல்கிறது. இயேசு சொன்ன சாட்சி லூக்கா சுவிசேஷம் 7ஆம் அதிகாரம், நீங்க 28 வசனத்தை வாசிங்க, நான் முடித்து விடுகிறேன். 7ஆம் அதிகாரம் 28 வசனத்தை வாசிங்க. ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களே யோவான் ஸ்நானனை பார்க்கிலும். அப்படின்னா என்ன அர்த்தம்? இந்த உலகத்திலே ஸ்திரீகளிடத்திலே பிறந்தவர்களே பெரிய ஒரு தீர்க்கதரிசி யாரு? ஆதியில இருந்து நீங்க பாத்தீங்கன்னா எல்லாருக்கும் சொல்லாத ஒரு வார்த்தையை இயேசு கிறிஸ்து யாருக்கு கொடுக்கிறார்? காரணம் என்ன தெரியுமா? அவன் சுத்தம் உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன், பாவமான, அவன் பாவத்தை வெறுத்தவன். அதனால அவனுடைய முதல் பிரசங்கமே மனம் திரும்புங்கள், பரலோகராஜ்யம் சமீபமாய். அந்த வார்த்தையை வேற யார்? இயேசு கிறிஸ்து மட்டும் தான் சொன்னார். அடுத்தது யோவான். அதனால அவன் இயேசு கிறிஸ்து விட்ட ஞானஸ்நானம் எடுக்க வரும்போது அவன் தடை பண்றான். ஐயோ, உங்களுக்கு போய் என்னால கொடுக்க முடியுமா? வேண்டாம். ஆண்டவர் சொல்றார், இப்ப தடை பண்ண, இதை நீ. எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! இயேசு கிறிஸ்துவுக்கு ஞானஸ்நானம் யோவான் கொடுப்பதா எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம்! அவன் சின்ன வயசுல இறந்து போனா கூட பரவாயில்லை, இன்றைக்கும் மதித்தும் அவன் என்ன பண்ணுகிறான்? பேசிக்கொண்டே இருக்கிறான். யோவான் ஸ்நானம் உள்ளதை உள்ளதென்று சொன்ன ஊழியக்காரன். ஆமா, தனக்கு தலை போகும் என்று தெரிந்துமே தைரியமாக தப்புன்னு சொன்னார். ஏன்னா அவனிடத்துல எந்த ஒரு அசுத்தமும் இல்லாத வேதம் அவனுக்கு அப்படிதான் சொல்லுகிறது, சாட்சி கொடுக்கிறது. அவன் நீதி உள்ளவன், பரிசுத்தம் உள்ளவன் சொல்லி ராஜாவே அங்க என்ன பண்றாரு? சொல்றார். ஏரோதே சொல்றார் அவன் நீதியானவன், அவன் பரிசுத்தமானவன், அவனுக்கு விரோதமாக ஒன்றும் செய்யப்படும் வழி இல்லை. அவனுடைய தலையை எடுக்க முடியாது. சீக்கிரம் மரணம் அவனுக்கு சீக்கிரமாக நெருங்கினாலும் வேதம் இன்றைக்கு அவனை குறித்து சொல்லுகிறது, ஸ்திரீகளில் பிறந்தவரிடத்திலே அவன் ஒரு பெரிய தீர்க்கதரிசியாக அவன் இருந்தான் என்று சொல்லுகிறது. ஆகவே நம்முடைய வாழ்க்கையிலே நாம் தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெற வேண்டும் என்றால் நீங்கள் சுத்தமில்லாத ஒரு வாழ்வுக்குள்ளே இருக்கப்படும். ஆமா, சுத்தமான வாழ்வு. அதுதான் இன்றைக்கு தேவனுடைய ஆசீர்வாதத்துக்கு தடையா இருக்கிற காரியம் 3 காரியம். சுயநலமான வாழ்வு, யோசிச்சு பாருங்க. சுறுசுறுப்பில்லாத வாழ்வு, சுத்தம் இல்லாத வாழ்வு, இந்த 3 தான் தடை.
இந்த மூளையை நீ தூக்கிட்டீங்கன்னா கர்த்தர் உன்னை என்ன பண்ணுவாரு? மேன்மையாக எங்க வைப்பார்? மேன்மையாக வைப்பார். நம்புறவங்க அல்ல சொல்லுங்க. ஹல்லேலூயா. சகல ஜாதிகளிலும் உன்னை மேன்மையாக வைப்பேன் ஆண்டவர் சொல்லிட்டார். ஆர்வமா ஆண்டவரை சுயநலமா இருக்கிற ஆண்டவர் வேண்டாம். சுத்தம் இல்லாமல் இருக்கிற ஆண்டவர் வேண்டாம். சுத்தம் இல்லாமல் இருக்கிற ஆண்டவர் வேண்டாம். என்னை மாற்றும் ஆண்டவர். நாங்கள் சுயநலத்தோடு அல்ல ஆண்டவர், சுசுப்போடு இயங்க, சுத்தமாய் இருக்க, சுத்தமாய் இருக்க, உங்களுடைய ஆசீர்வாதங்களை பெற எங்களுக்கு உங்களுடைய கிருபை தான். ஆண்டவர்கிட்ட கேளு, ஆண்டவர் தருவார். ஆகவே தொடர்ந்து ஆண்டவர் நம்முடைய வாழ்வு தேவனுடைய ஆசீர்வாதங்களை பெறுவதற்கு கர்த்தர் உதவி செய்ய. குறிப்பாக இந்த மாதத்திலே ஆண்டவர் கொடுத்த வாக்கு தத்துவத்தை ஆண்டவருடைய வாழ்வில் நிறைவேற்ற கர்த்தர் தொடர்ந்து உங்களுக்கு உதவி செய்ய நாங்கள் உணர்வோம். கர்த்தருக்காக உற்சாகமாயிருப்போம். கர்த்தர் பெரிய காரியங்களை நமக்கு செய்வார்கள்.